இன்றைக்கு உலக பட்டினி தினம். பட்டினி என்றது வெறுமனே ஒரு சொல் இல்ல, ஒரு மனிதனுடைய வலி, ஒரு தாயினுடைய இயலாமை, ஒரு குழந்தையின் அழுக, ஒரு விவசாயியின் போராட்டம், ஒரு சமூகத்தின் தோல்வி, அப்படி என்று மிகப்பெரிய ஒரு சொல், ஒரு 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 பெரிய ஒரு பேரமான பொருள் தான் வறுமை, அதாவது பட்டினி. இந்த பட்டினி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இழந்திருக்கு, எத்தனையோ பேருண்ட உயிரை மாய்ச்சிருக்கு, எத்தனையோ பேருண்ட கல்விய இல்லாம பண்ணிருக்கு, எத்தனையோ பேருண்ட அறிவை இல்லாம பண்ணிருக்கு, எத்தனையோ பேரை செயற்பட விடாம பண்ணிருக்கு. அது நிறைய விஷயங்கள், இப்ப கால்நிலை பிரச்சனைகளா இருந்த என்ன, வானிலை பிரச்சனைகளா இருந்த என்ன, போராட்டங்களா இருந்த என்ன, மற்றது போராக இருந்தால் என்ன, அப்படி எத்தனையோ விஷயங்களுக்குள்ளால இந்த பட்டினி ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை ஆக்கிரமிக்குது. இன்றைக்கு நாங்க விண்வெளிக்கு போய் எத்தனையோ வேலை செய்யறதுக்கு ரெடி, செவ்வாயில கூட விவசாயம் செய்யலாமான்ற ஆராயறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற நீர் வளத்தை, நில வளத்தையும் பூரணமாக பயன்படுத்தி நமக்கான உணவை உற்பத்தி செய்யறதுக்கு யாருமே ரெடி இல்லை, யாருமே தயார் இல்லை. இந்த காலநிலை மாற்றங்கள், இந்த அசாதாரண சூழ்நிலைகளால எங்களுக்கு உணவு இல்லாம போறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இந்த பண்டைய தானியங்களையும், எங்கட பாரம்பரிய தானியங்களையும், எங்கட நிலத்துக்கு உரிய தானியங்களையும் நாங்க விட்டுட்டு ஏதோ ஒரு தானியங்களுக்கு, ஏதோ ஒரு வெறுமனே ஒரு வியாபார நோக்கத்துக்காக அல்லது விளம்பரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அதன் பக்கமாக நாங்க போனதான் காரணம். எங்களுடைய எங்கட நிலத்துல இலகுவாக விளைகிற பயிர்களை நாங்க செய்யாம போயிட்டோம். அதனால எங்கட தானியங்கள், எங்கட லாபகரமான சில செயற்பாடுகள் எங்கள்கிட்ட இருந்து இல்லாம போனதால இளைஞர்கள் விவசாயம் ஒரு லாபம் இல்லாத தொழில், அதை விட்டுட்டு நாங்க விலகோணும் என்ற ஒரு முனைப்போட இருக்கிறாங்க. அதனால நிறைய இளைஞர்கள் இதை விட்டுட்டு போறாங்க. அதுவும் ஒரு பட்டினிக்கான ஒரு காரணம். இந்த பட்டினிய எதிர்கோணும், பட்டினிய நாங்க வறுமையா இல்லாம ஒழுக்கணும் என்று யோசிச்சோம்டா அது சின்ன ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லா விவசாயிகள்ல இருந்து, எல்லா ஒரு சமூகத்தில இருந்து, ஒரு அரசு அதிகாரில இருந்து, அரசாங்கத்தில இருந்து, இளைஞர்கள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் இதை பற்றி யோசிக்கணும், இதை பற்றி சிந்திக்கணும், இதை பற்றி எடுத்துரைச்சு மக்களை அதன்படி வழி நடத்தணும். அதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது வளமான மண், தரமான விதை, ஆரோக்கியமான மனிதர்கள். இந்த வளமான மண், தரமான விதை, ஆரோக்கியமான மனிதர்கள் தான் இந்த வறுமையை, பட்டினியை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கள். அதுலேயும் இந்த விதைகள் இருக்குல்ல, அதுவும் பாரம்பரிய விதைகள் மிகப்பெரிய ஒரு ஆயுதம், இந்த வறுமையை ஒழிக்கக்கூடியது. அதுவும் இந்த வளமான மண் மண்ணை வளப்படுத்துறதுகள் மக்குகள், கீழே இருக்கிற நுண்ணுயிர்கள், மற்றது மண்புழு, அப்படியான சில சில சிற்றுயிர்கள், அப்படியான உயிர்களை பாதுகாக்கிறது, நஞ்சு பாவனையை முற்றாக ஒழிக்கிறது, எங்கட மண்ணை வளப்படுத்துறது தான் எங்கட நோக்கமா இருக்கணும். அது எல்லாருடைய கடமை, விவசாயிகளுடைய முற்று முழுதான கடமை மண்ணை வளமாக வச்சிருக்கிறதும், எங்கட பாரம்பரிய தரமான விதைகளை பேணி பாதுகாக்கிறதும், மற்றது எங்களுடைய தொழிலை மற்றவைக்கு எடுத்து சொல்றது. இப்ப ஒரு விவசாயிட்ட இருக்கிற தொழில் அவருடைய பிள்ளைக்கு தெரியாது, அவற்றை பேர பிள்ளைக்கு தெரியாது. அப்ப அதனால அவருடைய அனுபவங்கள், அவருடைய தொழில்நுட்பங்கள் அடுத்த சந்ததிக்கு தெரியாம போயிடும். அப்ப நாங்க எல்லாரும் எங்களோட அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றணும்டா எங்கள்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பங்களையும், எங்களுடைய இருக்கிற வளத்தையும் அடுத்த சந்ததிக்கு கடத்தணும். அதுதான் ஒரு பட்டினியையோ ஒரு வறுமையோ முற்றாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக திகழும். நன்றி.